ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பந்தழை, கொஞ்சம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா ஓட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு 6 முட்டை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சிக்கன் மசாலா உங்களுக்கு வேணும்னா போடுங்க, நல்லாயிருக்கும், போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நல்லா கெட்டியாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம முட்டை கிரேவி ரெடி. இது சாப்பாட்டுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.